Friends, welcome to Chennai Cooks. Friends, இன்னைக்கு 10 நிமிஷத்துல ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். நீங்க டின்னருக்குமே இத செஞ்சு சாப்பிடலாம். அவ்ளோ சூப்பரா இருக்கும். இன்னைக்கு அவல் வச்சிட்டு கொழுக்கட்டை தான் செய்ய போறேன். இது ஒரு கார சட்னி வச்சிட்டு இது சாப்பிடும்போது அவ்ளோ சூப்பரா இருக்கும். செய்யிறது கண்டிப்பா 10 நிமிஷம் மட்டும் தான் ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே இந்த கொழுக்கட்டை ரெசிபி நான் போட்டிருக்கேன். வீடியோ லென்த்தியாக இருக்கிறதுனால சரியாக போகல. அதனால் கார கொழுக்கட்டை மட்டும் நான் இப்போ வந்து ஒரு கம்மியான டைமில் நான் போட்டிருக்கேன். இந்த டிஃபன் ரெசிபி செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். ஒரு டைம் இதை அலசிக்கலாம். ஏன்னா அளவு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவுகளில் சாப்பிடுவாங்க. அதனால் அளவாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் காலைல டிஃபனுக்கு. இதை ஒரு டைம் மட்டும் நல்லா பெசரிக்கூடாது. சும்மா கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அலசிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சுத்தமாக வடிகட்டினோடனே இதை ஒரு மூடி போட்டுட்டு அப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அது ஊறுறதுக்குள்ளார நம்ம இங்கே தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. பருப்போட நிறம் மாறினோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது வந்து இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட வந்து வெஜிடபிள் நீங்கள் கேரட், பீன்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது சேர்த்துக்கலாம். இது வந்து நான் கேரட் மட்டும் ஒரு கேரட் நான் துருவி சேர்த்துருக்குறேன். நீங்கள் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் அல்லது வேறு ஏதாவது காளான் இந்த மாதிரி கூட நீங்கள் வதக்கி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக இந்த மாதிரி வதக்கினா போதும். ரொம்ப அதிகமாக வதக்க வேண்டாம். லைட்டாக வதக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவல் ஊற வச்சிருந்தோம்ல, அது பாருங்கள் நல்லா உதிரியாக சூப்பராக ஊறி வந்துருச்சு. இந்த தாளிப்பு எடுத்து அவல் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் உங்களுக்கு சேராதுன்னா ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கணும். இப்போது இது வந்து கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு உதிரியாக இருக்கிறதுனால சரியாக வராது. அதனால் கை வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்படியே சமைக்கவும் இது வேக வைக்காமையே அப்படியே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா கலந்துக்கங்க. கை வச்சு பிசையும் போது அந்த கொழுக்கட்டை பதத்துக்கு நமக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி கொழுக்கட்டை நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க. பிடிச்சிட்டு நான் இந்த சல்லடை இருக்குது இல்லைங்களா, அதில் நான் வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அந்த இட்லி தட்டை கமுத்து போட்டு இந்த கொழுக்கட்டையை வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். சூப்பரான கொழுக்கட்டை வந்து நமக்கு தயாராகிடுச்சு. அப்படியே சாப்பிடும்போது பூ மாதிரி சாஃப்டாக இருக்கும். இது கூட ஒரு கார சட்னி, நான் இதோட லிங்க் வேணால் கொடுக்குறேன். கார சட்னி அல்லது கொத்தமல்லி சட்னி வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.